நினைத்தாலே முத்தி தரக்கூடிய முத்தி தலங்களில் முதன்மையான தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. இங்கு பௌர்ணமி கிரிவலம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி நாள் எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேணும், அப்படி கிரிவலம் செல்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருவண்ணாமலை திருத்தலத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடாக சொல்லக்கூடியது கிரிவல வழிபாடாகுங்க. திருவண்ணாமலையில் வருஷத்தில் அனைத்து நாட்களிலும் எந்த நேரத்திலும் கிரிவலம் சென்றாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட ரொம்பவே பிரபலமானதாக சொல்லக்கூடியது பௌர்ணமி கிரிவல வழிபாடு தாங்க. மாதம் வருகிற பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் மற்றும் நாளை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியானது வர இருக்குதுங்க. இதை சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு வருஷத்தில் ஒரு முறை அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி நாள் வருவது ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி ஆவாங்க. பரணி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யம தர்மராஜா ஆவாருங்க. பரணி நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான் ஆவார். பொதுவாகவே புதன்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம்னா கல்வி கலைகளில் தேர்ச்சி அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமியும் புதன் பகவானையும் வழிபட்டோம்னா நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க. தொழிலில் வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய பேச்சாற்றலானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷம் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியில் இத்தனை சிறப்புகள் சேர்ந்து வருவது, இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது ரொம்பவே உயர்ந்த பலன்களை நமக்கு கொடுக்குங்க. திருவண்ணாமலையில் கிரி வழிபாடு செய்வதற்கு கோவில் நிர்வாகமானது நாள் மற்றும் நேரத்தை அறிவிச்சிருக்குதுங்க. 2025ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு இரவு 9:43 மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. இருந்தாலும் நவம்பர் 4ஆம் தேதி இரவு 10:36 மணிக்கு நம்ம கிரிவல வழிபாட்டை தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி மாலை 6:48 மணி வரைக்கும் பௌர்ணமி கிரிவலம் செல்லலாம் அப்படின்னும் கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பானதாகுங்க. வழக்கமாக ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் ஈசன் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகமானது செய்வாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி மாலையில் அனைத்து சிவன் கோவில்களிலுமே அன்னாபிஷேகமானது நடைபெற இருக்குதுங்க. இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்வதும் அண்ணாமலையாரையும் தரிசித்தோம்னா எப்படிப்பட்ட பாவமும் விலகி நமக்கு முத்தி நிலையானது கிடைக்குங்க. அன்னத்திற்கு குறை எப்பொழுதுமே ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி லிங்கங்களை தரிசனம் செஞ்ச பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் நமக்கு கிடைக்குங்க. சிவனே மலையாக வீட்டிற்கும் திருத்தலமாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் ஐப்பசி அன்னாபிஷேகம் நாளைக்கு கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் சித்தர்கள் பூமியாகவும் இருக்குதுங்க. இங்கு அடிக்கு 108 லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால தான் இங்கு நிதானமாகவும் சிவ சிந்தனையோடு கிரிவலம் செல்வதால் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இரவு நேரத்தில் கிரிவலம் போவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பௌர்ணமி கிரிவலம் சிவலோக பதவி கிடைக்க செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது.
சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி நாள் வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கும் ரொம்பவே உகந்த நாளாகுங்க. சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாள் பௌர்ணமி நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சிவனே மலையாக வீட்டிருப்பதால் பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது எதிரொலிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயமாக முத்து நிலையானது கிடைக்கும் அப்படின்னு மார்க்கண்டேய முனிவரின் நந்திய பகவான் அருளியிருக்கிறாரு. வல்லாள மன்னர் நினைவு நாளில் அவனுக்கும் இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வினையை நீக்கும் மலை உருவில் திருவண்ணாமலையானது இருக்குது. திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9 பாடல்கள் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்கிறாருங்க. திருவண்ணாமலை ஈசனை தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிறாரு. மேலுமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பூரா திருநாள் அன்னைக்கு உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீ மிதித்தலானது நடைபெறுதுங்க. இதை வேறு எந்த சிவாலயங்களிலுமே பார்க்க முடியாதாகும். மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியதாகவும் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. கோவில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது வழக்கமாகுங்க. அதனால தான் திருவண்ணாமலை தலத்தின் தங்கத்தை கொண்டு சொர்க்க பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறாங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலுமே ஜோதி வழிபாடானது ஏற்பட்டதில்லைங்க. கிரி என்றால் மலை மற்றும் வலம் என்றால் சுற்றுதல் என்பது பொருளாகுங்க. அதாவது ஒரு புனித இடத்தை சுற்றி வருவதே கிரிவல வழிபாடாகுங்க. கிரிவலம் செல்வதனால தெய்வத்தை வலம் வழிபட்டதாகவும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே நீங்கி தெய்வத்தின் அருளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையார் கோவில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலாகுங்க. இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் அழைக்கப்படுது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்டது இந்த தலமாகுங்க. இந்த தலத்தில் தான் மாணிக்க வாசகர் திருவெண்பாவை பாடியிருக்கிறாரு. இந்த தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமலையம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த தலமாகுங்க. இந்த தலத்தின் மீது நால்வர் என்று அழைக்கக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் போன்றோர் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. இந்த தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றும் இங்கு இருக்கக்கூடிய முருகன் மீது அருணகிரிநாதர் பாடலை பாடியிருக்கிறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இந்த மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த மலையை வலம் வருவதை கடைபிடிக்கிறாங்க. இப்படி மலையை வலம் வருதல் கிரிவல வழிபாடு அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே போல் பல்வேறு நகரங்களிலிருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகருக்கு வாழ்ந்து சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அவர்களில் ரமணர், சேஷாஸ்திரி சுவாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவாங்க. இவர்களுடைய சமாதிகள் கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க. முத்தி தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே மலையானது 260 கோடிகள் பழமையானது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த மலை கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாரபார யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது நடைபெறக்கூடிய கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்குதுங்க. 24 ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகுங்க. இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபமும் அதற்கு பக்கத்தில் பாதாள லிங்கமும் அமைஞ்சிருக்குது. மேலுமே 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபங்கள், அண்ணாமலையார் பாதம்
மண்டபம் போன்றவை இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. மேலுமே இந்த சிவாலயத்தில் 306 மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதில் 1000 கால் மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 கால் மண்டபம், புறவி மண்டபம், 7ஆம் திருநாள் மண்டபம் போன்றவை ஆகுங்க. சிவபெருமான் இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.